ஒரு தேவை ஒன்று மீ குறைங்க தொழு மாத்தா ஒன்றுண்ணே. சார் சார் ஏயா ஒரே சோகமாக இருக்க இப்படின்னா? விளங்கல. காடி டோ பண்ணுறாங்களா? அப்புறம் வீட்டு கஷ்டம் கட்டல, ஷாண்டி வேற 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 பாரு வேற வேற பாரு சொல்லிட்டு இருக்கு. இல்லை எங்கள் அம்மா எங்கள் பாட்டி வேற ரெஸ்டோரண்ட் காட்டல சீரியல் பார்க்கணும்ல எனக்கு தெரியல. ஆனால் வச்சுக்கிட்டே வாங்க நீ கிரேஸ் உனக்கு அந்த பிரச்சனையா? என்னோட பிரச்சனை சொல்ற கேட்குறியா? நான் வீட்டு காசு 3 மாசமா கட்டலை. நீனாச்சும் பரவாயில்ல, மாதம் 900 தான் கட்டுறேன். நான் மாதம் 1500 கட்டுறேன். பர்சனல் லோன் காசு கட்டலை, வட்டிக்கு வேறு காசு வாங்கி வச்சுருந்தேன், அந்த காசும் கட்டலை. இந்த சட்டை போட்டுருக்கேன் தெரியுமா? அந்த சட்டை எங்கே உள்ளது தெரியுமா? என் பக்கத்து வீட்டுக்காரன் தோச்சி காய போட்டுருந்தேன் சட்டை. ராத்திரி பர்கர் கடைக்கு போயிட்டு பர்கர் கடையில் அசிஸ்டண்டாக வேலை செய்கிறேன். பர்கர் கடையிலையா? பர்கர் கடை நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாஷில் போச்சு காடி கழுவுறேன். நாளையிலேருந்து இந்த செல்வம் வேற மாதிரி. உனக்கு ஒண்டி ஒன்று சொல்கிறேன், நாளைக்கு ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு வந்து கிடைக்க போகுது. அந்த அமௌண்ட்டை வச்சு என் லைஃபையே நான் மாற்ற போகிறேன். உனக்கு என்ன ஒரு 30,000 இருந்தால் போதுமா? என்னையா 30-35 கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்க? சரி, உனக்கு ஒரு 50,000 வெள்ளி கொடுக்குறேன், போதுமா? உன்னோட கஷ்டம் நான் செட்டில் 50,000 வெள்ளி உனக்கு கொடுக்குறேன். நான் கடனாவா? நான் ஆல்ரெடி நிறையா கடன் வாங்கிட்டேன். நான் கடனாக கொடுக்குறேன்னு சொன்னேன். நான் உன்கிட்ட ஃப்ரீயாக கொடுக்குறேன் ஐயா. நான் தான் சொல்கிறேன், நாளையிலேருந்து என் லைஃபே வேறு மாதிரி ஆக போகுதுன்னு. உனக்கு 50,000 வெள்ளி லம்சமாக கொடுக்குறேன், உன் கஷ்டம் எல்லாம் போயிடும். சரியா? டீலா? அப்படிவா வலிக்கு இந்த காசு ஓ அதான் சொன்னேன். சொல்லல, நாளைக்கு செட்டில் அவங்க தான். நாளைக்கு கன்ஃபார்மாக கஷ்டம் வந்து இருந்துச்சு. யாரியா ஏன் ஆன்சர் பண்ண விட்றேன்? கூட்டாளியா? ஒரு 2 months பேக் அவங்ககிட்ட கொஞ்சம் காசு வாங்கினேன். காசு வரல திருப்பி கொடுக்க, அதான் கால் பண்ணிகிட்டே இருக்கேன். யோ போன காலையில் போய் நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லு. எவ்வளோ ஒரு 5,000 வெள்ளி இருக்குமா? 10,000 இல்லை. 10,000 வெள்ளி சின்ன காசியா? நாளைக்கு ஒன்று கொடுக்குறேன், போன காதில் போய் நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லு. மோசமான ஆளுங்க. என் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு? ஹலோ. இல்லை ஜோ, கொஞ்சம் வேலையாக இருந்துட்டு அதான் ஆஃபீஸில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. புரியுது ஜோ. இல்லை அரேஞ்ச் பண்ணிட்டேன், நாளைக்கு கன்ஃபார்மாக கொடுத்துட்றேன் உங்களுக்கு. சரி சரி. ஹலோ. சொல்லுங்க. ஓ அது நாளைக்கு தான். நாளைக்கு காலையில் பேங்க் போகிறேன். பேங்க் போனோடனே அக்கௌண்ட்லாம் கிளியர் பண்ணோடனே உங்களுக்கு செக்காக கொடுத்துட்றேண்ணே. ஓகே செக்கா? ஓகே ஓகே, கேஷ் செக் ஓகே தான். அந்த வீடு சொல்லியிருந்தேண்ணே, என்னாச்சு? ஓனர்கிட்ட பேசிட்டிங்களா? எவ்வளோ சொல்கிறாங்க? 400,000. அது படிச்சிடல, அடுத்த வாரத்துக்குள்ளே டீலை முடிச்சிடலாம்.
அதுவும் பிரச்சனை இல்லை, அது பார்த்து முடிச்சிருங்களேன். நான் உங்களுக்கு காசு கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்து எனக்கு பேரில் போட்டுருங்களேன். அதான் என்னமோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொன்னீங்களே, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஓ இப்போ போட்டால் அப்புறம் ஒரு 10 வருஷத்தில் நல்லா சம்பாதிக்கலாம்ல. ஓகே 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 அது ஒரு வாரத்தில் உங்களுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேண்ணே. ஓகே ஓகே அந்த பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் தான். அங்கே ஆள் இருக்கா உங்களுக்கு செய்யறதுக்கு? ஆள் இருக்கா? அப்போ நான் காசு போட்டுறேன், நீங்கள் அங்கே ஸ்டார்ட் பண்ணிங்க பேரை வச்சு. அதில் எந்த கஷ்டம் இல்லை. சரி அந்த வீடை எப்படினாச்சும் பார்த்து முடிச்சிடுங்களேன். உங்களை நான் தனியாக கவனிச்சுக்கிறேன். ஓகே ஓகே பாய், தேங்க்ஸ். கணக்கு பண்ணுங்கண்ணே. ஐயோ உனக்கே காசு கஷ்டம்ன்ற. சாரி வசன், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறியா? வா வெயிட் பண்ணுறாங்க வா. வெட்டருவா மீசக்கார வீச்சருவா பார்வக்கார பள்ளக்கும் பார்வையோடு வீரமாக நடந்து வர ஊரை காட்டும் வீரவரே, ஊரை காட்ட வருவாயா? ஊரை காட்டும் வீரவரே, ஊரை காட்ட வருவாயா? வெட்டருவா மீசக்கார வீச்சருவா பார்வக்கார. ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, நீங்க தம்பா என்ன உதவி பண்ணணும். கஷ்டம்னா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. வீரவரே ஊரை காட்ட வருவாயா? சங்கிலியா சங்கிலி அட சட சடக்கு சங்கிலி சாட்டெடுத்து சட சடன்னு சீறி கொண்டு வா. சங்கிலியா சங்கிலி அட சட சடக்கு சங்கிலி சாட்டெடுத்து சட சடன்னு சீறி கொண்டு வா. மாயுலகை ஆள வந்த வீர வம்சமோ, சிவ சிவகுலத்தின் தலைமகனே மதுரை அம்சமோ. தலைமகனே மதுரை அம்சமோ, பொறுத்தது போதும் ஐயா, பொங்கியலும் நேரம் ஐயா. பொறுத்தது போதும் ஐயா, பொங்கியலும் நேரம் ஐயா. வந்து இறங்கிடையா, வந்து நல்லது சொல்லிடையா, சொன்னது கேட்கலையா, நீ சட்டனு வந்திடையா. வந்து இறங்கிடையா, வந்து நல்லது சொல்லிடையா, சொன்னது கேட்கலையா, நீ சட்டனு வந்திடையா. காந்தி ஜெயந்தி காசு கிடைக்கும். நீங்கள் பாட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டீங்க, அவங்க காலில் வந்தீங்க, காலில் என்னமோ ஓதுனாங்க, ஆசை வாங்கிட்டு வரீங்க. காசுங்க சார் பார்த்தியா என்ன தெரியாது, இதுதான் உன் தலையெழுத்தையே மாற்ற போகுது. நாளைக்கு காலையில் வேலையாக போய் எழுதிட்டு எனக்கு ஃபோன் அடிக்கும். ஓகேயா? டீலா?
நாளைக்கு ஃபோன் அடி ஓகே